அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024. கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியில் சனி செவ்வாய் கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் ராகு சுக்கிரன் மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு புதன் மேஷ ராசியில் இருக்காங்க. 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஜென்ம சனியால ஏழரை சனியில ஜென்ம சனி உங்களுக்கு போயிட்டு இருக்கு. படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்க, படாத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வேலை இல்லாம, பணம் இல்லாம, குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சரியில்லாம இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் மாட்டிட்டு இருக்கீங்க. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் கும்பராசினியர்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ராசியில சனி இருக்காரு. சனி செவ்வாய் அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அங்க ராவோட இருக்கிறதுனால உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்காரு. அது உங்களுக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உச்ச நிலையை அடைஞ்சு உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துருவார். ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதமா இருக்கும். பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? ராசியில இருந்த சனி செவ்வாய் நிறைய பிடிவாத குணம், அந்த கோப குணம் எல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அது கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் கம்மியாகும். 2ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு செவ்வாயோட போய் சேர்றாரு. 23 செவ்வாய் இந்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி ராகுவோட போய் சேர்ந்துருவார். பண விஷயத்துல கவனமா இருங்க, பொருளாதார விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. உங்களால எந்த ஒரு விஷயங்களும் உங்களால ஜெயிக்க முடியல, ஜெயிச்சு காட்ட முடியல. அடுத்தவங்களை வளர்த்தி விடுறீங்க, அடுத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க. ஆனா உங்களால வளர முடியலைங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? ஜென்ம சனி சனி பகவான் சோதிச்சு பார்ப்பார், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து பார்ப்பார். அடுத்தவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரும் உங்களுக்கு தெரிய வைப்பார். அவரு பாடங்களை கத்துக் கொடுப்பாரு சனி பகவான். எல்லாம் கத்துட்டு தான் இருக்காங்க கும்பராசி நேயர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரங்க, சதய நட்சத்திரக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். ஆனா போன மாதத்தை விட இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் சுமாரான ஒரு மாதம், ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு பாருங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ராசிக்கு 7ஆம் அதிபதி உச்சமாகிறார். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை கைக்கூடி வரும். நிறைய பேர் வரன் பாக்குறீங்க, வரன் அமைய மாட்டேங்குதுங்க சார், திருமணம் நடக்க மாட்டேங்குது, வயசு எங்களுக்கு கம்மியா இருக்கவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது, எங்க கூட இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, சொந்தக்காரங்களுக்கு நடந்துருச்சு, எங்களுக்கு நடக்கலன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒன்னா நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடியே. இந்த மாதம் திருமணம் நல்லபடியா முடியும். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த திருமண வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. செவ்வாய் 23ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறார், ராவோட போய் சேர்றார். சரிங்களா? பேசுற பேச்சுல கவனமா இருக்கு, எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா 2ல ராகு செவ்வாய், பேச்சு வேகமா இருக்கும். நீங்க என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் வரும். கவனமா இருக்கணும் கும்பராசி நேயர்கள். இந்த மாதம் கவனமா இருக்கணும். பேச வேண்டிய பேச்சுல கவனமா இருங்க, குடும்ப விஷயத்துல கவனமா இருங்க. கணவன் மனைக்குள்ள உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. பண பிரச்சனையால, குடும்ப பிரச்சனையால ஒரு நிம்மதியே இல்லாம, தூக்கமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க கும்பராசி நேயர்கள். அதனால கவனமா இருக்கணும். பேச வேண்டிய பேச்சுல கவனம், பண விஷயத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? 24ஆம் தேதி ஏப்ரல் 24ஆம் தேதி உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி மற்றும் பாக்கிய அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வந்துருவார். அவர் 9ஆம் இடத்தை பாக்குறாரு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? இந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலைக்கு உண்டான முயற்சி ஸ்தானத்துல சுக்கிரன் குரு இருக்காங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் கடைசி பகுதி ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பொதுவா பாக்குறோம், பொது பலனா பாக்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். சரிங்களா? ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கடன் தொல்லையில இருந்து முழுசா வெளியே வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா வர முடியாதுதான். கொஞ்சம் சமாளிப்பீங்க இந்த மாதத்தை. சரிங்களா? ஓரளவு போராடி சமாளிச்சு வரக்கூடிய மாதம் தான். ஏன்னா நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க கும்பராசி நேயர்கள். மனசுல நிம்மதி இல்லாம பொறுமை இழந்துட்டீங்க. ஏன்னா சனி பகவான் ஏகப்பட்ட சோதனை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. உடம்பு டயர்டா இருந்திருக்கும், சுறுசுறுப்பா செயல்பட முடியாம இருப்பீங்க, மந்தமா இருப்பீங்க.
யாரோ நம்மளை போட்டு அடிக்கிற மாதிரியும், யாரோ நம்மளை போட்டு தாக்குற மாதிரியும், யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் இருப்பீங்க. கவனமா இருங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. சரிங்களா? நான் இது எல்லா பதிவுலையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். பண விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா வேற எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. எங்கேயோ போய் முதலீடு போடுறவங்களப்போ பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க. சரிங்களா? இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான மாதம் தான். திருமணம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரும். குடும்ப விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும், வாக்குவாதங்கள் வரும். கவனமா இருங்க. அதே மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரா போகக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். உங்க தனிப்பட்ட ஜாதகம் என்ன தசாபுத்தி போகுது, நீங்க கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. உங்களோட வயசு என்ன, என்ன தசாபுத்தியில இருக்கீங்க, என்ன கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, அதை பார்த்தாதான் நம்ம 100% நம்ம துல்லியமா சொல்ல முடியும். இப்ப 7.5 சனி பொதுவா கும்பராசிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி, என்ன கிரகங்கள் வழி நடத்திட்டு இருக்கு, 6ஆம் அதிபதியா, 8ஆம் அதிபதியா, நல்ல கிரகத்தோட தசாபுத்தியா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தியா, இனிமேல் எப்ப நல்லா இருப்பீங்க, எப்ப நல்லது நடக்கும், இல்ல கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும், எல்லாமே உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம 100% துல்லியமான பலன்கள் பார்த்து துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.